தான் பயமே இருக்கக்கூடாதுங்க. மனிதனுக்கு பயம் இருந்ததுன்னா கண்ட ரசனைகள் உடம்புல சுரக்கும். பயம்னு ஒன்று மனிதன் இருக்கவே கூடாது. அப்போ சுதந்திரமாக வாழணும். சும்மா இருன்னு சொல்லியிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. நீ சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு பயம் ஒன்று வராது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. பசி எடுத்து சாப்பிடணும். அதுக்கு தான் இரவு உணவு 6 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்கிறார். 6 மணிக்கு அப்போலாம் இருட்டு, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 6 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த ஆகாரம் அந்த சொல்கிறார். அந்த காலையில் அந்த பசியை எழுப்ப சொல்கிறார். நீங்கள் அந்த பொசிஷன் உட்காரும் போது நம்ம உடம்பு வந்து அந்த பசி எழும்பும். அந்த பசி எழும்பி பசி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உடம்பு ஃபுல்லாக பழகும். பசியை எப்படி எழுப்புறதுன்றது க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டாரு. சரிங்களா? அது உட்காந்து அந்த பொசிஷனில் உட்காரும் போது நம்ம பசி எழும்புது. வயிற்றில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அது மூலமாக நம்ம பசியை எழுப்புறோம். சரிங்களா? நீங்கள் சின்ன டியூப்பாக போகும், ஜுரம் வந்தால் போத்திக்கிறீங்க, அப்போ உடம்புல சூடு உண்டாகுது. அந்த சூடை எப்போவுமே அவர் உண்டாக்குனார் உடம்பு. அதனால தான் எப்போவுமே முக்காடு போட்டுக்கணும். ஃபுல்லாக முக்காடு போட்டுகிட்டே இருக்கும்போது உடம்புல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மணி ஐயா இருக்காரு. வள்ளலார் மகன் ஐயா எப்படி சாகா கலையை கடைப்பிடிச்சாரு, மக்களுக்கு எப்படி சொன்னார் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வள்ளலார் மகன் ஐயா சாகா கலையை எப்படி கடைப்பிடிச்சாரு, அவரு எப்படி கடைப்பிடிச்சு அதை சக்சஸா முடிச்சாரு, சரி, மக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு, நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து வள்ளலார் ஐயாவோட வழிகளை வந்து திரு ஞானப்பிரகாஷ் ஐயா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு நிறைய பதிவு போட்டிருக்காரு. அதுக்கிட்டேருந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவர்கிட்ட சொன்னதுலேருந்து நான் சொல்கிற விஷயம் தான் இது. இது இன்னும் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணல, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம நோய் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். சரிங்களா? அந்த நோய் இல்லாத படியை முதல்ல நோய் இல்லாத வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும். நோயே இல்லாமல் வாழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ட்டு வள்ளலார் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அதை அவர் வந்து சிம்பிளாக அவரை பார்த்தே நம்ம கடைப்பிடிச்சிக்கலாம். அவர் ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பார், அதில் ஒரு போஸ்டே போட்டிருக்காரு, கடை விரித்தோம் கொள்வார் யாரும் இல்லை, கட்டி விட்டோம்னு சொல்லியிருக்காரு. கடை விரித்தோம் கொள்வார் யாரும் இல்லை, கட்டி விட்டோம். அப்போது கடை விரித்தேன்னா என்ன கடை விரிச்சார் வள்ளலார்? எந்த கடனை என்ன? அது கடைக்கு நீங்கள் எதுக்கு போவீங்க? பொருள் வாங்கிறது போவோம். அவர் என்ன பொருளை விற்றாரு, நீங்கள் என்ன பொருளை வாங்கிங்க அவர்கிட்ட இருந்து? தெரியல, சும்மா தான் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து என்னை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் எப்படி வண்டி ஓட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் என்னை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு தான் சொன்னார். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணியிருப்பார், ஒரு முக்காடு போட்டிருப்பார், கையை இப்படி வச்சிருப்பார், கையை முக்காடு போட்டுக்கிட்டே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். சரிங்களா? அது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு? சரிங்களா? அது பண்ணுறது மூலமாக உடம்புல என்ன நடக்குது, அதுதான் ரீசன். அதை வந்து அவர் மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவர் சன்மார்க்க மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தார். அதை ஆரம்பித்து மக்களுக்கு சோறு போட்டார். அட்டே சோறு போட்டாலும் சோறு சாப்பிட்டாது நம்ம சொல் பேச்சை கேட்பாங்கன்ட்டு அதை ஆரம்பித்தாங்க. அது மூலமாக வந்து மக்கள் கேட்கல, வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அவ்வளோ மக்களுக்கு சோறு போட்டவர் அதுக்கடுத்து ஒரு 3 வார்த்தை சொல்கிறார், பசித்திரு, விழித்திரு, தனித்திருன்றார். இந்த பசித்திருன்னு ஏன் சொன்னார்? சோறு போட்டவர் எதுக்கு பசியோடு இருக்கணும்னு சொன்னார்? அதையும் யாரும் புரிஞ்சுக்க தெரியல. அதை வந்து நம்ம திரு ஞானப்பிரகாஷ் ஐயா உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதை நான் உணர்ந்துட்டேன், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பசித்திருன்னா அதில் அவர் லைனாக ஒரு 4 டாபிக் சொல்கிறாரு. முதல்ல ஆகாரம் அறைன்றார். ஆகாரம்னா அரை வயிறு. நித்திரை காலம் தூக்கம், அதுலேயும் பாதி, அரைக்கு பாதி. சரிங்களா? மைதுனம் வீசம்னா காலுக்கும் கீழே. பயம் பூஜ்யம். பயம்னா பயமே இருக்கக்கூடாதுன்றது. மனிதனுக்கு பயம் இருந்ததுன்னா கண்ட ரசனைகள் உடம்புல சுரக்கும். பயம்னு ஒன்று மனிதன் இருக்கவே கூடாது. அப்போ சுதந்திரமாக வாழணும். சும்மா இருன்னு சொல்லியிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. நீ சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு பயம் ஒன்று வராது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நிறைய இவ்வளோ அதனால தான் அந்த பயம்ன்றது எல்லாத்தையும் பயம்னு பேசினாலே அது ஒரு பெரிய டாபிக். அது பொருளாதாரத்துக்குள்ளே வரும். அது ஒரு மணி நேரம் பேசலாம் பயத்தை பற்றி. அதை நான் 1 நாள் சொல்கிறேன் பயத்தை பற்றி. இதுதான் சொல்லியிருக்காரு. ஆகாரம் அறை, நித்திரை கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்யம். 4 சொல்லியிருக்காரு. ஆகாரம் அறைன்றதுன்னா அரை வயிறு சாப்பிடுன்றார். சரிங்களா? அரை வயிறாக சாப்பிடுங்கன்றார். சரிங்களா? அதை நான் சொல்லிட்டு நான் உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரி உட்காருங்கன்றார். இப்படி உட்கார்றது மூலமாக என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் குளிர் பேசல இருக்கீங்க, உங்ககிட்ட பெட்ஷீட் எதுவுமே எடுத்துக்கல, திடீர்னு போய் இறக்கி விட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு தெரியல, கையை கட்டினா நடக்கும், உடம்பு சூடாகும். ஏன் சூடாகுது? ஏன்னா அந்த இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அறியாமல் நீங்கள் கையை கட்டுறீங்களா? ஆமாம். அப்போ என்ன நடக்குது? உடம்புல உஷ்ணம், உடம்பு கேட்குது, சூடு வேணும்னு கேட்குது. ஆமாம், அதுதான் அந்த சூடு. சரிங்களா? அந்த பசி.
அந்த உடம்புல இருக்கிற பசியை எழுப்புன்னு சொல்கிறார். பசியை எழுப்ப தான் சொல்லி கொடுத்தாரு அவர். பசியை எப்படி எழுப்புறதுன்றது க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டார். சரிங்களா? அது உட்காந்து அந்த பொசிஷனில் உட்காரும் போது நம்ம பசி எழும்புது. வயிற்றில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அது மூலமாக நம்ம பசியை எழுப்புறோம். சரிங்களா? இங்கேருந்து சின்ன டியூபாக போகும், இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, சின்ன கீழே சின்ன டியூபாக முடிஞ்சிடுது. வயிற்றில் எழுப்புகின்ற பசியை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. வயிற்றில் அதுதான் தீன்றாங்க. தீ அளவு, அந்த அளவு தெரியாமல் சாப்பிட்றது. திருக்குறள்லேருந்து திருமூலர்லேருந்து திருவருப்பா எழுதினிய ஞானப்பிரகாட்சி நம்ம வள்ளலார் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது என்ன நடக்குதுன்னா அந்த வயிற்றில் இருக்கிற தீயை வந்து அணைச்சிடக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கை நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா போட்டு அந்த விளக்கை பெரிய தீயாகவும் ஆக்கலாம். அந்த விளக்கை கான்ஸ்டண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம். அணையாமையும் பார்த்துக்கணும். அந்த விளக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணவு கொடுத்து எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். டக்குன்னு 6 லிட்டர் எண்ணெய் மொத்தமாக ஊற்றிட்டீங்கன்னா அந்த விளக்கு அணைஞ்சிடும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த தீ அளவு தெரியாமல் சாப்பிட்றோம். சாப்பிட்டவொன்னே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டவொன்னே என்ன ஆகுது, தூக்கம் வருது. அப்போ அந்த விளக்கு அணைஞ்சிருது. எப்போ ஒரு மனிதனுக்கு சாப்பிட்டவொன்னே தூக்கம் வருதோ அப்போ வந்து அவன் உணவு தப்பாக சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம். அந்த விளக்கு அணைச்சிடுறான். அதே மாதிரி பசிக்காமல் சாப்பிட்றது, பசி எடுத்து சாப்பிடணும். அதுக்கு தான் இரவு உணவு 6 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கு அப்போல்லாம் இருட்டு, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 6 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த ஆகாரம் அந்த சொல்கிறார். அந்த காலையில் அந்த பசியை எழுப்ப சொல்கிறார். நீங்கள் அந்த பொசிஷனில் உட்காரும் போது நம்ம உடம்பு வந்து அந்த பசி எழும்பும். அந்த பசி எழும்பி பசி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உடம்பு ஃபுல்லாக பழகும். சரிங்களா? இது கையை கட்டுறது எதுக்குன்னா ப்ளஸ் மைனஸ். இப்போ பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, 2 பல்ப் எரியுதா, அது மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ். இப்படி வைக்கும் போது 2 ஜாயின் பண்ணுறீங்க. இது மூலமாக கட்டிட்டு உடம்பு அதுவும் மேலே வர போத்திக்கிறீங்க. ஜுரம் வந்தால் போத்திக்கிறீங்க. அப்போ உடம்புல சூடு உண்டாகுது. அந்த சூடை எப்போவுமே அவர் உண்டாக்குனார் உடம்புல. அதனால தான் எப்போவுமே முக்காடு போட்டுக்கணும். ஃபுல்லாக முக்காடு போட்டுகிட்டே இருக்கும்போது உடம்புல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும். ஹீட்டு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், சூடு தான். ஒரு துருப்பிடிச்ச கம்பியோ துருப்பிடிச்ச கத்தியை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க, ஹீட் பண்ணி. அதுதான் ஒரு பொருள் சூடு கிட்ட போகும்போது சுத்தமாகுது, திருப்பி தண்ணிக்கிட்ட வரும்போது இதாகிடுது. அந்த அளவு எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். தண்ணியும் வேணும். ரொம்பவும் சூடாகிடுச்சுன்னா உருகி போயிடும், மேலே ஆவியாக போயிடும். எல்லாமே அளவோடு இருக்கும். அந்த சூட்டு பக்கம் போக நம்ம என்னன்னா சூடுக்குள்ளே கொண்டு போய் நம்ம உடம்புக்கு டஸ்ட்டெல்லாம் அந்த சூடு போய் தான் மவுஸ் மாதிரி நினச்சிங்களேன். நீங்கள் உட்காரும் போது நடக்கணும். அந்த இந்த உடம்பு முக்காடு போட்டு உட்காரும் போது நடக்கணும்னா அந்த சூடு எழும்பி உடம்பு ஃபுல்லாக பரவும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு. இனிஷியலாக 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காருங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம். நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் உட்காருறேன் அந்த பொசிஷனில். நல்லா சேஞ்சஸ் தெரியுது. உட்காரும் போது என்னன்னா நம்ம மவுஸ் எப்படி மூவ் பண்ணுறோம் சிஸ்டமில், அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அந்த ஹீட்டை போய் க்ளீன் பண்ணும். எங்கெங்கெல்லாம் கழிவு இருக்கோ அந்த சூடு போய் அந்த கழிவு எடுக்கும். ஒரு சாக்கடை நீர் க்ளீன் பண்ணுறது எது, ஒரு சாக்கடை நீர் அதை க்ளீன் பண்ணுறது எது, மழை நீர். வெயில் சூடு பட்ட உடனே அங்கே சூடு அடித்து அந்த குப்பை கீழே போயிடுது. சாக்கடையில் இருக்கிற ஆவிலாம் மேலே ஆவியாக போயிடுது. போய் உங்களுக்கு தூய நீராக தானே வருது. ஆமாம், எல்லாத்துலேயுமே எல்லாமே தான். ஒரு நாய் செத்து போய் கிடக்கு, நாயில் இருக்கிற நீர் மேலே போயிடுது, எரிஞ்சு சூடாகி போயிடுது. மேலே போயிட்டு உங்களுக்கு சாக்கடை நீராக வருது. வெப்பத்தை விட்டுட்டு கூழ நீராக தான் வருது. இப்போ சூடு தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். சூடை வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணுறாங்க இன்றைக்கி. சூடுலேருந்து தான் எல்லாமே கிடைக்குது. சூடு இல்லைனா எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த சூட்டை நம்ம கரெக்டாக வழி நடத்தும். அது அதிகமாக ஆகிடக்கூடாது, குறையவும் குறைஞ்சிருக்கூடாது. அதுக்கு தான் அந்த நித்திய உடல் பாதுகாப்பு நான் சொன்னேன். அதை ஃபாலோ பண்ணும்போது உடம்புல நிறைய நன்மைகள் நடக்கும். அதை சூட்டை பேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டேன். அதுதான் இது வந்து வள்ளலார் உட்கார்ற பொசிஷன். இந்த பொசிஷனில் உட்காந்து நம்ம பண்ணும்போது அது இது மாதிரி மவுஸ் மாதிரி போயிட்டு நம்ம உடம்புல டஸ்ட்டு கெட்ட கழிவுகள் இருக்கும். வேர்வை மூலமாக தள்ளும், கெட்ட கழிவு நல்லா வேர்க்கும் உங்களுக்கு அந்த பொசிஷனில் உட்காரும் போது. இந்த அதே மாதிரி நம்ம உள்ளுறுப்பில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நோய் குறையிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கண் பார்வை நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் அந்த பசி தெரினார். அதுக்கப்புறம் தனி தெரிக்கும் போது தான் நீங்கள் நிறைய விஷயம் யோசிப்பீங்க. நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காரும் போது தான் உங்களுக்கு எந்த யோசனையும் இருக்காது. உங்களை பற்றின யோசனை வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம உணவை எப்படி கம்மியாக சாப்பிட்லாம். அவர் அப்படி யோசிச்சு தான் உணவை கடைசியாக வந்து உணவே வேணான்ட்டு, அது அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். உணவே எடுத்துக்காமல் எப்படி இருக்கலான்ட்டு அது அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உணவை கம்மி பண்ண ஆரம்பித்தார். கம்மி பண்ணி கடைசியாக அவர் ஒளிநிலை அடைஞ்சார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், உயிர்கள் யாவும் ஒளிநிலை பெறுக அப்படின்ட்டு அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கார். நோயின்றி அந்த மாதிரி முதல்ல நோயெல்லாம் கிளியர் ஆகும். நம்ம ஒளிநிலை ஆகிறோமோ இல்லையோ, முதல்ல நோய் இல்லாமல் நோயிலேருந்து வெளியில் வரணும். இன்றைக்கி பல பேர் நோயால் தான் அவஸ்தைப்படுறாங்க. இந்த கீரையை சாப்பிடுங்க, அந்த கீரையை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்றாங்க. தேவையில்லை. சரிங்களா? அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். ஏன் நேயர்களே, அற்புதமான தலைப்பு, அருமையான விளக்கம். அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான தலைப்பில் நம்ம ஐயாவை சந்திக்கலாம். அதுவரையில்
நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.